Hi friends, welcome to நம்ம வீட்டு சேவிங்ஸ் 100 days financial facts. இந்த சீரீஸில் டே 1 ஃபஸ்ட்டு நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50-30-20 ரூல். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த ரூல் வந்து ஆல் யோர் ஒர்த் த அல்டிமேட் லைஃப் டைம் மணி பிளான் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பர்சனல் ஃபினான்ஷியல் புக்கில் இருந்து வந்தது. மணியை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக சொன்ன ஒரு ஐடியா தான் இது. நம்ம சேலரி வந்ததும் அது 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். 50% நீட்ஸுக்கு, 30% வாண்ட்ஸுக்கு, 20% சேவிங்ஸ்க்கு. 50%னா அது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்ட்டுக்கு, சாப்பாட்டுக்கு, க்ராசரி பில்லு, கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிக்கான தேவைகளுக்கெல்லாம். 30% எதுக்கு அப்படின்னா, நம்ம வெளியே போய் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம், சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம், வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட 30% ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது தேவை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் நம்மளுக்கு போர் அடிச்சிரும். அந்த 30%ல் நம்ம யாருக்காவது டொனேஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் சில மாதம் கம்மியாகும் அந்த மாத செலவு, அதை வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கலாம். இப்போது பாக்கி என்ன இருக்குது? 20%. இந்த மீதமுள்ள இந்த 20% தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 20%ஐ ஃபுல்லாக சேவிங்ஸ்க்கு வைக்காமல் அதை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5-10% சேவிங்ஸ், ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம சேவ் பண்ணுறதுக்காகவும், 10-15% இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக நம்ம தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கணும். ஏன்னா சேவ் பண்ணால் மணி சேஃபாக இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து க்ரோ ஆகும். நம்மளோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, முதல்ல எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மாத கடைசியில் மிச்சம் இருந்தால் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ரூல் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்லையே டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபாலோ ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது இட்ஸ் ஓகே. நான் கூட ஆரம்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். நீங்களும் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுங்கள். சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் உங்கள் மணி கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கான ஃபேக்ட் இதுதான். நம்ம வீட்டு செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் மணிபடி.